அதே நேரத்தில் அஹ்லாக்கோடு சம்பந்தமான சுன்னாக்கள் அவர்களிடத்தில் அறவே இருக்காது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் செய்வதை சதக்கா என்று சொன்னார்கள். இது இப்போ எதுக்குள்ளே கொண்டு சேர்க்கிறது? இதை உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் செய்வது தர்மம், சதக்கா என்றார்கள். அப்போ தொழுகையில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சஃபில் சில சகோதரர்களை நம்ம பார்க்குறோம், அவர்களுடைய ஆர்வம் மாஷா அல்லாஹ் பாராட்டத்தக்கது. சின்ன ஒரு இடைவெளி விட்டால் காலை மிதித்து பிடிப்பார்கள். அந்த கையை இப்படி 2 விரலை மடக்கி இப்படி வட்டம் போட்டு நீட்டி வைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே கவனமாக இருப்பார்கள். சில நேரம் பக்கத்தில் உள்ளவர் சும்மா உட்கார்ந்தா தொழுது முடிஞ்சது போல சொல்லி தருவார்கள். நல்ல விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே சகோதரர் யாரையாவது பார்த்தா சலாம் சொல்லாமல் போவார், முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொள்வார். அப்போ இந்த சுன்னா இது யாருடைய சுன்னா? இது நபியை பின்பற்றுவது என்று சொன்னால் வெறுமனே தொழுகையில் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் சொல்லுகிறார்கள், சல்லு கமரா ஐதுமூனி உசல்லி, என்னை தொழுவதை என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்கள் அப்படி தொழுங்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நான் எப்படி ஹஜ் செய்கிறேனோ அதை பார்த்து ஹஜ் செய்யுங்கள். இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்த்து அஹ்லாக் விஷயம் மிக முக்கியமானது. இதில் நிறைய பேர் ஃபெயில். அதிலும் இந்த தொழுகையுடைய சுன்னாக்கள், ஜனாசாவுடைய சுன்னாக்கள், பெருநாளுடைய சுன்னாக்கள், இதில் கட்டும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர்கள் அஹ்லாக்குடைய விஷயத்தில் அதே அளவுக்கு வீக்காக இருக்கிறார்கள். சில நேரங்கள் இப்படி சொல்லும் போது கூட அதை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான வாழ்க்கை நெறி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர். அவர்களுடைய ஒவ்வொரு விஷயம், அஹ்லாக்குடைய விஷயத்தை மிக கடுமையாக சொல்லுகிறார்கள். எந்த அளவு கடுமையாக சொல்கிறார்கள்? இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல ஹுலுக்குகளை, நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல பண்பாடுகளை பூரணத்துவப்படுத்துவதற்காக சொல்லுகிறார்கள். இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மன்சிலன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் எனக்கு மிக பிரியமானவர், நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் யாரு? நல்ல பண்பாடுகளோடு இருப்பவர். சிலர் வந்து கேட்கிறார்கள், ஒரு மனிதனை அதிகமாக சுவர்க்க நுழைவிக்கக்கூடியது எது யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குல்க், தக்வாவும் நல்ல பண்பாடும் என்றார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நல்ல பண்பாடுகளை ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு சிறுவரும், ஒவ்வொரு வயோதிபரும், ஒவ்வொரு மௌலவியும், ஒவ்வொரு தாயியும், ஒவ்வொரு டீச்சரும் பின்பற்ற